உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த ராத்திரிக்குள்ள நான் உங்களோட கூடுனா மட்டும்தான் என்னால் அந்த தீட்சை பெற முடியும். அதே நேரத்துல அகோர ராணியாகவும் முடியும். இதெல்லாம் நடக்கணும்னா மண்ட ஓட்டு வசியம் நடந்த இடத்த நான் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்த நான் கண்டுபிடிச்சா மட்டும்தான் எழுந்த என்னோட தொடு சக்தியை என்னால திரும்ப பெற முடியும். நீ விடிகிறதுக்குள்ள, அதாவது இந்த ராத்திரி முடியறதுக்குள்ள உன் தொடு சக்தி ஆற்றலை திரும்ப பெறதுக்கான வேலையை ஆரம்பி. அந்த சித்தார்த்தோ ராணியோ எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க 2 பேருக்கும் நடக்க வேண்டிய சம்பிரதாய சடங்குகளை நடக்க விடாம தடுக்கிற. அது மட்டும் இல்ல, அந்த மொத்த குடும்பத்தையும் நானே அழிக்கிறேன். யாரோ ஒருத்தர் தான் அவங்க 2 பேரும் என்னைய மண்ட ஓட்டு வசியத்தை பண்ணி நம்ம 2 பேரையும் சேர விடாம பண்ணிட்டாங்க. எப்படியாவது அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த மண்ட ஓட்டு வசியத்தை முறியடிச்சு என் தொடு சக்தியை திரும்ப பெற்று விடிகிறதுக்குள்ள நான் உன்கிட்ட வந்துருவேன். நான் உங்களோட ஐக்கியமாகி அகோர அதிபதியோட ராணி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. எப்ப வேணும்னாலும் பொம்மி வந்து நம்மள உண்டு இல்லன்னு பண்ண போறான்னு நாம 3 பேர் இங்க உயிரை கையில புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இதுங்களுக்கு கொள்ளு பேத்தி கேக்குதா? அத்தை, என்னமோ இப்பதான் சித்தார்த்க்கு ராணிக்கும் புதுசா கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஓவர சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, யார் வந்தாலும் அந்த பொம்மையை எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கு. என்ன அடுத்த பிளானுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு ஏதோ சும்மா இங்க நின்று பேசிட்டு. ஓஹோ, அப்படியா? உண்மையாவே நீங்களாம் சும்மாதான் பேசிட்டு இருந்தீங்களா? நான் உங்க 3 பேருக்கும் ஒரு மேஜிக் காட்டட்டுமா? மேஜிக்கா? ஜாய், உனக்கு மேஜிக்லாம் தெரியுமா? எங்க காட்டு பாப்போம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஐ, மொபைல் வந்திருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். அது சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. எப்ப வேணும்னாலும் பொம்மி வந்து நம்மள உண்டு இல்லன்னு பண்ண போறான்னு நாம 3 பேர் இங்க உயிரை கையில புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இதுங்களுக்கு கொள்ளு பேத்தி கேக்குதா? பாட்டி, பாட்டி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. ராணி, என்னாச்சுமா? வாங்க பாட்டி. என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா, என்ன வேணும்? பாட்டி, நானே தெரியல பாட்டி. திடீர்னு என் வீட்டுக்காரன் மயங்கி கிடக்குறான். நேரம் கெட்ட நேரத்துல யார கூப்பிடுறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல பாட்டி. உன் வீட்டுக்கு போன் போட்டு யாரையாவது வர சொல்லுமா. வீட்ல இருக்கிற எல்லார் நம்பருக்கும் போன் போட்டு பாத்துட்டேன். நாட் ரீச்சபிள்னு வருது. ஏதாவது சிக்னல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு 10 நிமிஷம் தாடிகாரன் கூட இருக்கிறீங்களா? நான் போய் பக்கத்துல யாராவது டாக்டர் இருந்தா கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் இருக்கம்மா. ராத்திரி நேரத்துல பாத்து போமா, சீக்கிரமா வந்துருமா. சரிங்க பாட்டி, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். என்னோட அகோர அதிபதிய பெட்டிக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு
நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் கொஞ்ச நேரத்துல வீணாக்க பாத்தீங்கல்ல. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த ஒரு ராத்திரிக்காக மட்டும்தான். இந்த நடுஜாம முடியறதுக்குள்ள நான் என்னோட தொடு ஆற்றல் சக்தியை திரும்ப பெறணும். ராணி அவ்ளோ கூப்பிட்டோம், பொம்மி ஏன் வரல தெரியுமா? இந்த பெட்டிக்குள்ள எப்பவுமே 3 மண்டை ஓடுதான் இருக்கும். அது காலகாலமா என்னோட முன்னோர்கள்லாம் பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த பெட்டிக்குள்ள இப்ப 2 தான் இருக்கு. அப்போ என் அச்சன் அந்த ஒரு மண்டை ஓட்ட வச்சுதான் மண்டை ஓட்டு வசியத்தை செஞ்சு என்னோட தொடு ஆற்றலை இழக்க வச்சிருக்காரு. அப்போ அகோர அதிபதி இங்க வந்து கொன்னது உருவத்துல இருந்து என்னோட அச்சனை இல்ல, இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. மண்டை ஓட்ட வசியப்படுத்த நடு ஜாமத்துல நடு காட்டுக்குள்ள வச்சுதான் பண்ணுவாங்க. என் அச்சன் நம்பூதிரி அங்கதான் இருக்கணும். முதல்ல அவரை கண்டுபிடிக்கிறேன். இது பொம்மி தானே? அச்சனோட என்ன பேசிட்டு இருக்கா? நம்பூதிரி ஐயா, வேம்பு சாருக்கும் ராணிக்கும் நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நல்லது போல. நான் ராணி கிட்ட கர்ப்பகால வயிறு வெளியே தெரியறதுக்கான மந்திரத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன். அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நம்பூதிரி ஐயா. ராணியும் சித்தார்த்தும் ராணியோட பிறந்த வீட்டுல தானே பத்திரமா இருக்காங்க. ஆமாங்க ஐயா, அங்கதான் இருக்காங்க. அங்கதான் இருக்காங்களா? ஏன் கேட்டேன்னா, என்னோட மோளி எச்சினியும் அந்த அகோர அதிபதியும் ஒண்ணு சேர முடியலங்கிற கோபத்துல ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க. அகோர அதிபதி தான் நினைச்சது நடக்கலன்னு உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொன்னு குவிக்கணும்னு கோபத்தோட இந்நேரம் கிளம்பி போயிருப்பான். என்ற மோள் தொடு ஆற்றல் சக்தியை இழந்ததுனால அது திரும்ப பெறறதுக்கான வழியை தேடி போக ஆரம்பிச்சிருப்பான். இப்போ சித்தார்த்தும் ராணியும் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த குடும்பத்துல இருக்கிற மத்தவங்கள அகோர அதிபதி ஒண்ணும் செய்யாம இருக்க, அவங்களுக்கு இப்ப உன்னோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் போல. இன்னும் ராத்திரி உங்களோட குடும்பத்துல எந்த ஒரு உயிர் பலியும் நடக்காம பாதுகாக்க வேண்டியது நின்னோட கடமை. சரிங்க நம்பூதிரி ஐயா, இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்தவித ஆபத்தும் வராம பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.